அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியும். இந்த ஹதீஸ்கள் மொழிபெயர்க்கிறாங்க இல்லையா புகாரி முஸ்லீம்ல, இதுல வந்து நிறைய தவறான மொழிபெயர்ப்புகள் வந்து இவங்க பண்ணி விட்டுறாங்க. உதாரணத்துக்கு ரமலான் பிறையை காணாத வரையில் நோன்பு வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி புகாரில பாத்தீங்கன்னா 1906வது ஹதீஸா வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. ரமலான் பிறையை நீங்கள் காணும் வரை நோன்பு நோற்காதீர்கள், மறுபிறையை காணும் வரை நோன்பை விடாதீர்கள் சொல்லிட்டு ஹதீஸ் 1906வது ஹதீஸ் புகாரில இப்படி போட்டதுங்காட்டி சரி போன மாசத்து பிறை பார்த்து ரம்ஜான் நோன்பு வைக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலையே, ரம்ஜான் மாசத்துடைய பிறையை தானே பார்க்க சொன்னாங்க, போன மாசத்தை வச்சு இந்த அடுத்த மாசத்தை தீர்மானம் பண்றது வராது அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரம்ஜான் அந்த வார்த்தையா அரபி மூலத்தில் இல்ல, இவர்கள் மொழிபெயர்க்கிறவர்கள் போட்டிருக்காங்க. இதனால ஏற்படுற குழப்பம். இல்லாத ஒரு வார்த்தை ஏன் போடணும்? அப்படி போட்டா ஒரு பிராக்கெட் வச்சியாவது போடலாம். இப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்ன மாதிரி அந்த தோற்றத்தில் அந்த வார்த்தை போட்டதுனால ரம்ஜானுடைய அந்த மாசத்துடைய பிறையை பார்த்து தான் ரம்ஜானுக்குள்ளேயே நம்ம என்ட்ரி ஆகணும் அப்படின்னு தப்பா விளங்குறாங்க. கிடையாது. நீங்க ரம்ஜான்ல என்ட்ரி ஆகணும்னா ஷாபானுடைய பிறையை பார்க்கணும், நீங்க ஷாபான்ல என்ட்ரி ஆகணும்னா ரஜபுடைய பிறையை பார்க்கணும். அப்போ முன்னாடி இருக்கிற பிறையை பார்த்து தான் நீங்க அடுத்த மாசத்தை வந்து தீர்மானம் பண்ணணும். இதுதான் வந்து யாசின் சூறால வர்ற அந்த ஒரு குறிப்பு படியும் நாம விளங்கி கொள்ள முடியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பாத்தீங்கன்னா போன மாசத்துடைய நாட்களை தான் கணக்கு போட்டிருக்காங்களே தவிர வர்ற நாட்களை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணக்கு போடலைங்கிறது இதுல இருந்து நம்ம எளிதா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஹதீஸ்கள்ல நிறைய வந்து இவங்க சர்ச்சை பண்ணி ஒரு பெரிய டிபேட்டே போயிட்டு இருக்கும். இந்த ஹிஜ்ரி கமிட்டி சார்ந்த அந்த சகோதரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து வைக்க இந்த தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களும் அப்புறம் இந்த ஜாக்கில் இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கேள்விகள் வந்து எழுப்பி வச்சிருப்பாங்க. நிறைய அந்த கேள்விகள்லாம் இருக்குது. அப்போ அது எல்லாமே இந்த பயானில் வந்து நம்ம குறிப்பிட முடியாது, ஏன்னா இது நம்முடைய மெயின் டாபிக்கும் கிடையாது. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அப்போ அதனால் இது சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு விடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரி கமிட்டி சம்மந்தப்பட்ட அந்த யூடியூப் சேனலில் போனீங்கன்னா அங்கே தொடர்ச்சி அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் கேள்வி அதில் ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் புதுசாக எந்த கேள்வியும் கேட்டுற மாட்டீங்க. அதில் வந்து இயல்பாக எழுப்பப்படுற கேள்விகள் எல்லாத்தையுமே அவங்க வந்து அங்கே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதில் போனீங்கன்னா அதில் உண்டான எல்லா ரிப்ளையும் தெரிஞ்சிடும். ஒரு அடிப்படையான ஒரு மேலோட்டமான விஷயம் தான் நான் இதில் சொல்கிறேன். இன்னும் இதில் டெப்த்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. மேலோட்டமாக புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ இந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொல்கிறேன். இன்னும் உங்களுக்கு நிறைய டெப்த்து வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் அதை உங்களுடைய அந்த வெப்சைட்டில் போங்க. அங்கே அவங்க சகோதரர்களுடைய நம்பர்ஸ்லாம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவங்களுடைய வெப்சைட்டும் இருக்குது, யூடியூப் சேனலும் இருக்குது. நீங்கள் அதில் எல்லாமே நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ அவங்களுடைய அந்த பேம்ஃப்லெட் இருக்குது, நிறைய அந்த புக்ஸ் எல்லாமே கூட எழுத்து வடிவத்தில் கூட அவங்க நிறைய வந்து அதெல்லாமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிரும். நான் இந்த நிலைப்பாடு இருக்கு இல்லையா, அந்த நிலைப்பாட்டை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 10-12 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 10-12 வருஷமாக நம்ம இந்த நிலைப்பாட்டை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான் வந்து உலகம் முழுவதும் கவர் ஆகக்கூடிய ஒரு சொல்யூஷன். இது தான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிமுறையாகவும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இதிலிருந்து புரிஞ்சிக்க முடியுது. இப்போ அடுத்தது முக்கியமான ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த பிறையை கண்ணில் பார்க்குறது, இங்கே பார்க்குறது, அங்கே பார்க்குறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கற்றுக்கணும். நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு அது கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் அவங்க அந்த ஹிஜ்ரி கமிட்டி சார்ந்தவர்களை நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணுவாங்க. எப்படி வந்து பிறைகளை வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம்னு வச்சுருங்களேன். அடுத்தது இதிலே எளிமையான ஒரு விஷயமும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர் வந்து இவங்க வெளியிட்டிருக்காங்க. சயின்டிஃபிக் கால்குலேஷன் படி ஒவ்வொரு மாதமும் பிறை வந்து எங்கே உதிக்குது, எங்கே மறையுது, எப்படியெல்லாம் வந்து அதோடைய சுழற்சி வந்து போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஃபிக் கால்குலேஷன் அடிப்படையில், குத்து மதிப்பாக இல்லை, ஜோசியம் மாதிரி பஞ்சாங்கம் மாதிரி கிடையாது, அக்யூரேட்டான முறையில் ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு கேலண்டரை வந்து இவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நாம் என்ன பண்ண முடியும், ஃபாலோ பண்ண முடியும். அந்த கேலண்டரில் இருக்கிற மாதிரியே நீங்கள் கண்ணுலையும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த கேலண்டரில் அவங்க சொல்கிற அந்த டேட்டு படியே தான் அமாவாசை வரும். அந்த மாதம் 29னா 28வது நாள் ஒரிஜினல் கதீம் நீங்கள் பார்க்கலாம். அடுத்த நாள் உங்களுக்கு என்ன ஆயிரும், மறைக்கப்பட்டு அது அமாவாசையாக மாறிடும். அதே இவங்க கேலண்டர் போட்டிருக்கிற 30வது நாள் கொண்ட கேலண்டர் இவங்க விட்டுருந்தாங்கன்னா 28வது நாளுக்கு அடுத்த நாளும் ஒரிஜினல் கதீம் வரும். 28வது நாளுக்கு அடுத்த நாள் ஒரிஜினல் கதீம் வரும். 30வது நாள் மறைக்கப்படும். அது வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதை அந்த கேலண்டரோட நீங்கள் அந்த பார்க்கக்கூடிய அந்த ப்ராக்டிஸும் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இப்போது பிறையை வந்து பார்க்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்படி கேலண்டர் நம்ம விடலாமா, கேலண்டர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டால் கேலண்டர் ஃபாலோ பண்ணுறதுக்கும் குர்ஆனில் ஹதீஸில் ஆதாரம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல குர்ஆனில் 10வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவனே சூரியனை வெளிச்சம் தரக்கூடியதாகவும் சந்திரனுக்கு ஒளியையும் கொடுத்தான், மேலும் வளர்ந்து தேயும் நிலைகளை சந்திரனுக்கு நிர்ணயம் செய்தான், இவற்றின் மூலம் ஆண்டுகளின் எண்ணிக்கையும் கால கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு, கணக்கை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்போ அந்த கணக்கு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்ணில் பார்க்கக்கூடிய அந்த வேலையும் நமக்கு மிச்சம். அதாவது நான் முதல்ல இது வரைக்கும் சொன்னது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து தான் ரசூலா தீர்மானம் பண்ணாங்க.
அந்த அடிப்படையில் இந்த மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு உலமாக்கள் எல்லாம் கண்ணில் பார்க்கறது தான் சுன்னத்துங்கிறாங்க. அப்போ சுன்னத்துவே நாம வந்து எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறத அந்த இடத்துல நம்ம முன்னாடி சொல்லிட்டோம். அதே அட்வான்ஸ்டு வெர்ஷன் இதோடைய அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக இந்த கணிதவியல் வந்து ரொம்ப முன்னேறி இருக்கிறதன் காரணமாக எளிதாக நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு நாளை சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து எடுத்துங்க, ஒரு சந்திர கிரகணம் வந்து அக்யூரேட்டாக சொல்கிறானா இல்லையா, இத்தனை மணிக்கு இந்தந்த பகுதியில் கண்ணில் பார்க்க முடியும், இந்தந்த பகுதியில் தெரியாது, இந்த நாளில் இந்த நிமிஷத்தில் நடக்கும்னு சொல்கிறானா இல்லையா, சொன்ன மாதிரி நடக்குதா இல்லையா, அக்யூரேட்டாக தெரியுது. இப்போ அந்த அளவுக்கு வந்து நாம் என்ன ஆகிட்டோம், அட்வான்ஸ் ஆகிட்டோம். இதைத்தான் எல்லாம் என்ன சொல்கிறான், கணக்கை தெரிவதற்காகத்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், சந்திரனுக்கு பல ஸ்டேஜ்களை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி 10வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் சொல்கிறான். அதே மாதிரி 6:96 எல்லாம் சொல்கிறான், காலக்கணக்கை நீங்கள் அறிவதற்காக சூரியனையும் சந்திரனையும் அவன் உண்டாக்கினான்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். நமக்காகத்தான், நமக்கு டேட்டு காட்டுறதுக்காகத்தான், இந்த கணக்கை நாமல் புரிந்து கொள்வதற்காகத்தான் உண்டாக்குனுங்கிறான். அதே மாதிரி 55வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், சூரியனும் சந்திரனும் கணக்கின்படியே இயங்குகின்றன. அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு, அந்த கால்குலேஷன் படி தான் அது இயங்குதுங்கிறான். இன்னொரு வசனத்தில் பாருங்க, இன்னொரு படி மேலே போய் எல்லாம் என்ன சொல்றான், தவறாமல் தம் வழிகளில் ஒழுங்காக செல்லுமாறு சூரியனையும் சந்திரனையும் அவனே உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தாங்க. சூரியனும் சந்திரனும் எல்லாம் என்ன பண்ணிட்டானா, மனிதர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தாங்க. வசப்படுத்தி கொடுத்தானா என்ன அர்த்தம், நாம சொல்ற மாதிரி அது பேச்சு கேட்குமா, ஆடு மாடுகளை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம்னு குரான் சொல்லுது. அப்போ ஆடு வந்து நம்ம கூப்பிட்டா வருது, நம்ம உட்காருனா உட்காருது, போனா போகுது. இப்போ நம்ம சொல்ற பேச்சு கேட்டு நமக்கு அடங்கி நடக்குது. அப்போ சூரியன் சந்திரன் நமக்கு அடங்கி நடக்குதா கேட்டால் கிடையாது. என்னன்னா அதோடைய ரொட்டேஷன் ஒரே மாதிரி வந்ததுனால நமக்கு அது எளிதாகி போச்சு. நம்மளால கரெக்டாக வந்து அதோடைய கால்குலேஷனை சொல்லி அதை சொல்ல முடியும். இன்னைக்கு இந்த இடத்துல தான் வரும், நாளைக்கு இந்த இடத்துல தான் வரும் அப்படின்னு நம்மளால என்ன சொல்ல முடியுது, சந்திரனை பற்றி நம்மளால சொல்ல முடியுது. ஏன் சொல்ல முடியுதுன்னா அதுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து எல்லாம் டிசைன் பண்ணிட்டான், அது மாற்றி செய்யாது. இது மட்டும் நம்மளால முடியலன்னு வச்சு, இன்னைக்கு சந்திரனுக்கு சேட்டலைட்லாம் அனுப்புறேன், இன்னைக்கு சந்திரனுக்கு ராக்கெட்லாம் அனுப்பி லேண்டிங் எல்லாம் பண்றாங்க. மனிதர்கள் போறது சர்ச்சை இருக்குன்னு வச்சுங்க, ஆனால் ஆள் இல்லாத அந்த விண்கலங்கள் பொறுத்த வரைக்கும் சந்திரனில் வந்து லேண்டிங் ஆயிருக்கு. அந்த லேண்டிங் எப்போ பாசிபிள், அதோடைய ரொட்டேஷன் இப்போ இங்கே கிளம்பும் போது ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி அது சந்திரன் கிளம்பும். எது இங்கேருந்து யோகிற அந்த விண்கலம் வந்து ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி கிளம்பும். இது போகும்போது இது ஏவப்படும் போது சந்திரனோட இடத்துல இருக்கும், இது போய் அந்த இடத்துல ரீச் பண்ணும்போது சந்திரன் ஒரு இடத்துல இருக்கும். அப்போ அதை கரெக்டாக அப்படி மீட் பண்ண வைக்கணும்னா அதோடைய ரொட்டேஷன் நமக்கு அக்யூரேட்டாக தெரியணும். இன்னைக்கு மனிதன் அந்த அளவுக்கு வளர்ந்ததுனால இந்த ரொட்டேஷன் வந்து அல்லாஹ் வந்து நமக்கு வந்து ஒரே மாதிரி செட் பண்ணி கொடுத்ததுனால இது அல்லாஹ் செஞ்ச மனித குலத்திற்கு மிகப்பெரிய ஒரு நியாமத்து. அந்த அடிப்படையில் அல்லாஹ் என்ன சொல்றான், இது கால்குலேட் பண்றது, அதாவது உங்களுக்கு வசப்படுத்தி நான் கொடுத்துருக்கேன்னு சொல்றான். அந்த அடிப்படையில் இதை கணக்காகவும் நம்ம என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. கணக்கு போட நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வேலை நமக்கு முடிஞ்சது. அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணக்கு போடல அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வரும். அது ஏன் போடல அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாம் எழுத படிக்க தெரியாத சமுதாயம், அதே மாதிரி எழுதுவதை நாம் அறிய மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சமுதாயத்துடைய ஒட்டுமொத்த மெஜாரிட்டி மக்களுடைய நிலையை சொல்றாங்க. எழுத தெரிஞ்ச உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு மாதிரியான ஆட்களும் இருந்தாலும் மெஜாரிட்டி லெவலில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, நாம் எழுத படிக்க தெரியாத சமுதாயமாகவும் எழுதுவதை அறிய மாட்டோம், நட்சத்திர கணிதத்தையும் நாம் அறிய மாட்டோம், மாதம் என்பது இப்படியும் அப்படியும் இருக்கும், அதாவது சில வேளை 29 சில வேளை 30 நாட்களாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புகாரில 1913 ஹதீஸ். இது ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல, பிறையுடைய அந்த வடிவங்கள் டெய்லி நம்ம பார்த்துட்டே வரணும் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டம் வந்தது. எப்படின்னா, ஒரு வெள்ளிக்கிழமை ஒன்று ஒரு நபித்தோழர் வந்து துவா கேட்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு வந்து துவா செய்யுங்க, மழையே பெய்ய மாட்டேங்குதுன்ட்டு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்வாங்க. ஒரு வாரத்துக்கு மழை பெய்யும், ஒரு வாரத்துக்கு தொடர்ச்சியாக மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். அடுத்த வாரம் வந்து துவா செய்வார் அவர். என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதரை துவா செய்யுங்க, எங்களுடைய கால்நடைகள்லாம் வந்து அடிச்சுட்டு போகுது, தண்ணி வந்து அவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லி துவா செய்யும் போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மழையை வந்து நிறுத்துறதுக்காக வேற பகுதிக்கு திருப்பி விடுறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்வாங்க. அப்போ இந்த ஒரு வாரம் வந்து சந்திரன் வந்து வெளியே வந்திருக்குமா, கண்ணில் தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சிருக்காது. அப்போ அது 25வது நாளாக மாட்டிச்சுன்னு வைங்க, என்ன ஆகும், 25க்கும் வானத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, 26க்கும் தெரியாது, 27க்கும் தெரியாது, 28க்கும் தெரியாது, 29க்கும் தெரியாது, 30க்கும் தெரியாது, அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்கும் தெரியாது. அப்போ மாதம் எங்கே முடியுது எங்கே தொடங்குதுன்னு தெரியாது. இதே கணக்கு தெரிஞ்சிருந்தா, ரசூலுல்லாஹ் அதுதான் சொல்றாங்க, இதே கணக்கு தெரிஞ்சிருந்தா மேகமூட்டம் இருந்தாலும் நாம சரியாக கணக்கு போட்டிருக்கலாம். மறைச்சிருந்தாலே, அதாவது 25லிருந்தே மோடம் போட்டுருந்துச்சுன்னா, டெய்லி மோடம் போடுதுன்னு வைங்க, இதே நான் சொல்லக்கூடிய அந்த ஒரிஜினல் கதையும் கூட 28வது நாள் உங்களுக்கு வானம் கிளியராக இருந்தால் தான் தெரியும், வானம் மூடி இருந்ததுன்னா தெரியாது. அப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும்னா சந்தேகம் தான், இது இந்த மாதம் வந்து 30ஆ 29ஆங்கிறது தெரியாது. இப்போ அதை தான் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நமக்கு எழுத படிக்கவும் தெரியாது, நமக்கு வந்து விண்கலையும் அந்த நட்சத்திரத்துடைய அந்த எண்ணிக்கை அந்த கால்குலேஷன் பண்ணுற அந்த மெத்தடும் தெரியாது, அதனால் மாதங்கிறது இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்குங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து அப்டேட் ஆகிட்டோம். நாம் மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்களே வந்து இந்த விண்கலை எல்லாமே கற்றுக்கிட்டாங்க.
எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உமர் அலியானுடைய காலகட்டத்தில் தான் கேலண்டர் முதல்ல அறிமுகப்படுத்தப்படுது. இந்த ஹிஜ்ரி அடிப்படையில் ஒரு டேட்டு வந்து எழுதக்கூடிய, வருடத்தை குறிப்பிட்டும் மாதத்தையும் குறிப்பிட்டும் தேதி எழுதக்கூடிய அந்த வழிமுறை வந்து உமர் அலியானு காலகட்டத்தில் தான் இது ஆரம்பிக்கப்படுது. இது ஹாக்கிமில் பார்த்தீங்கன்னா 4687வது ஹதீஸாக இது இருக்குது. சயீத் பின் முசையப் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். உமர் அலியானு அவர்கள் மக்களை ஒன்று திரட்டி இந்த தேதியை வந்து எப்போ இருந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணுறாங்க. அதில் அலியனுடைய அந்த யோசனை என்ன அப்படின்னா, ஹிஜ்ரத்திலிருந்து கணக்கு வைங்க அப்படின்னு. அப்போ ஹிஜ்ரத்திலிருந்து முதல் தேதி ஹிஜ்ரி 1 தான் இஸ்லாமிய காலண்டருடைய முதல் நாள். அவங்க கிமுன்னு ஆரம்பிக்கிறாங்களா, அது மாதிரி நமக்கு என்ன ஹிஜ்ரிக்கு முன் ஹிஜ்ரிக்கு பின், இதுதான் நம்முடைய கணக்கு. அப்போ ஹிஜ்ரி 1ஆம் தேதியிலிருந்து கணக்கு வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ இது கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு பாருங்க. உமர் அலியானுடைய ஆட்சி காலத்திலிருந்து பின்னாடி 16 வருஷம் கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ இந்த பேக் கால்குலேஷன் எப்படி சாத்தியம்னா, அந்த விண்கலை அப்போ அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அது தெரிஞ்சனால தான், ஏன்னா ஒவ்வொரு மாதத்துடைய 29-30 நாள் மேட்ச் பண்ணும்ல, இது சாதாரண வேலை இல்லை. பேக் கால்குலேஷன் வந்து ரஃபாக போட்ட முடியாது. இவங்க வந்து கேலண்டர் போடணும்னா அந்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சிருக்க வேண்டியதானே. அது இவர்களுக்கு அந்த கால்குலேஷன் தெரியாமல் இருந்திருந்தா எங்கேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க? எப்போ இவங்களுக்கு கேலண்டர் போடலான்னு முடிவு எடுத்தாங்களோ அந்த நாள்ல இருந்து இப்பயே முன்னாடி அடுத்த மாசத்துலேருந்து வரக்கூடிய வருஷத்துலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அவங்க பேக் கால்குலேஷன் எப்படி 16 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிற டேட்ஸ் எல்லாம் அவங்க தீர்மானிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூரியனுடைய அந்த ரொட்டேஷன் இது எல்லாமே அவங்க வந்து கற்றுக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி வந்துட்டாங்க. ஏன்னா அந்த டெக்னாலஜிலாம் எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலஸ்தீனில் இருந்தது. அந்த பாலஸ்தீனில் வந்து அந்த விண்கலை தெரிஞ்சவங்க அவங்களாம் இருந்தாங்க. அந்த நேரத்தில் பாலஸ்தீன்லாம் உமர் அலியானுடைய ஆட்சிக்கு கீழே வந்துருச்சு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்வி நாலேஜ் எல்லாமே எடுத்து மிகப்பெரிய லெவலில் அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இது ஒரு சான்றாக கிடைக்குது. சஹாபாக்கள் வந்து கணக்கு போட்டு அந்த சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வந்து அவங்க வந்திருந்துட்டாங்க அப்படிங்கிறது. அப்போ இது கணக்கிடுவது வந்து குரானுக்கு மாற்றம் கிடையாது. குரான் வந்து இது வலியுறுத்துது, கணக்கு போட்டுக்குங்க, அறிவு இருந்ததுன்னா யூஸ் பண்ணிங்க. உங்களை வசப்படுத்தி கொடுத்ததுக்காகத்தான் அது ஒரே மாதிரி ஸ்பீடில் நான் வந்து அதை செட் பண்ணியிருக்கேன். அது ப்ரோக்ராம் நான் பண்ணதே உங்களுக்கு யூஸ் ஆகணுங்கிறதுக்காகத்தான் அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து இந்த இடத்துல சொல்கிறான். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சூரியனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்ல, இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மாதிரியான மெத்தடத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமான்னு கேட்டால் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் தொழுகையுடைய நேரங்கள் வந்து ஒரு குச்சி நட்டப்பட்டிருக்கும். அதோடைய நிழல்களை அடிப்படையாக கொண்டு தான் அவங்க தீர்மானம் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ணிட்டோம், இன்றைக்கி வந்து நம்ம வாட்ச் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, கண்ணிலேயே டைரெக்டாக அவங்க பார்த்து தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன ஆகிட்டோம், அப்டேட் ஆகி நம்ம வாட்ச் பார்த்து ஃபாலோ பண்ணுறோம். இன்றைக்கி மேகமூட்டமாக 24 மணி நேரம் இருந்தாலும் நம்மளால் தெளிவான முறையில் என்ன பண்ண முடியும், இன்னும் சஹருடைய நேரத்தை கரெக்டாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். இஃப்தாருடைய நேரத்தையும் நாம் தெளிவாக ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இப்படி கிடையாது. உதாரணத்துக்கு 2வது அத்தியாயத்தில் 187 வசனத்தில் அல்லாஹ் நமக்கு நேரடியாக என்ன ஆர்டர் போடுறான், கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு வெளிப்படும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் நல்லா சொல்கிறோம். அப்போது கருப்பு கயிறு வெள்ளை கயிறுங்கிறது என்ன, அந்த ஃபஜ்ருடைய அந்த நேரத்தில் வானத்தில் அந்த ஏற்படக்கூடிய ஒரு சின்ன அளவு வெளிச்சம், அந்த ஷேடு மாறுறது, அது நமக்கு இப்போ ப்ராக்டிக்கலாகவே தெரியாது. அது ஷேடு மாறுறது எப்படிங்கிறது நமக்கு இன்னி வரைக்கும் நான் கூட சஹர் முடிச்சுட்டு வெளியே போய் பார்ப்பேன், நம்ம கண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது.